பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் திருமூலர் சித்தர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றே கணித்து அவருடைய ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். பொதுவாக திருமூலர் அவருடைய ஓலைச்சுவடிகளில் கொடுத்த பாடல்களை இரண்டு விதமாக பிரித்து மனித வாழ்க்கையில் பயன்படுத்தலாம். ஒன்று அறிவியல் சார்ந்த பல உண்மைகள், இன்னொன்று ஆன்மா சார்ந்த பல உண்மைகள். இந்த காலத்து அறிவியலை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை கூட அந்த காலத்திலேயே திருமூலர் அந்த விஷயங்களெல்லாம் அறிஞ்சு அவருடைய ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சிருக்காரு. முதல்ல ஒரு பாடலை பற்றி பார்த்துடலாம். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடி யாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரு. இந்த பாடலை நம்ம மேலோட்டமாக பார்க்கும் பொழுது மனைவி மக்களோடு உணவு சாப்பிட்டு கொண்டு இருந்த ஒரு நபருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்திருக்குது. நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே படுத்தவர் அதோட இறந்து போயிட்டாரு. மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த பாடலுடைய அர்த்தம் இதுதான். இந்த பாடலுடைய உள்கருத்தை நம்ம இன்னும் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் நல்ல சுவாரஸ்யமாகவே போகும். வாங்க பார்க்கலாம். இடப்புறமாக இருக்கக்கூடிய இதயத்தை வலிக்குதுன்னு சொல்லிட்டு கையை வச்சு பிடிக்கிறாரு. இதை எப்பொழுது பிடிக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி மக்களோடு உணவு எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் இது போல் நடக்குது. அப்படியே இதயத்தை பிடிச்சிட்டு கீழே படுத்தக்கூடிய நபர் அப்படியே அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாரு. இந்த பாடல்ல இருந்து திருமூலர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த ஸ்தூல உடலுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது நம்ம உண்ணக்கூடிய உணவு தான். நாம் உண்ணக்கூடிய உணவை சரியாக தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அப்படி இல்லை அப்படின்னா ரத்தம் போகக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் கொழுப்பு அதிகமாயிட்டு அடைச்சி அதன் மூலியமாக இதயம் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பல வருடங்களுக்கு முன்பாகவே திருமூலர் அவருடைய ஓலைச்சுவடிகளில் கொடுத்துருக்காரு. சரி, அப்படின்னா ஒரு மனிதன் எப்படி வாழ வேணும்னு அவருடைய ஓலைச்சுவடிகளில் கொடுத்துருக்காரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. அதையும் பார்த்துடலாம். அண்டஞ்சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டஞ்சுருங்கில் பிராணன் நிலை பெறும், உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல, கண்டங்கருத்த கபாலியுமாமே. இந்த பாடலுடைய முழு அர்த்தம் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த மனித உடல் நீண்ட காலம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நீ நீண்ட காலம் வாழணும் அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்க. கலவையை அளவாக பண்ணிக்கோ, மூச்சை தேவையான அளவை இழுத்து விடு, உடலுக்கு தேவையான உணவை மட்டும் உள்ள கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாடலுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிளும் இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த பாடல் ஒரு மனிதனுடைய உடலை எப்படி காயகல்பம் ஆக்குறது நான் சொல்கிறேன் நீ கேட்டுக்கோடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல திருமூலர் அண்டம்னு சொல்லிட்டு எதை குறிப்பிடுறாருன்னா விந்துவை தான் குறிப்பிடுறார். அதாவது ஒரு மனிதனுடைய உடல்ல இருந்து விந்துவானது வெளியேறுவது நின்று போயிடுச்சு அப்படின்னா அவனுடைய உடல் அழிந்து போகாது, சிதைந்து போகாது, அவனுடைய உடல் ஒரு காய சித்தி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்காக தான் அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாமே வாசி யோகத்தை செய்தாங்க. இந்த வாசி யோகத்தை ஒரு ஆண் செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அவனுடைய விந்துவானது ஒரு மணி போல கட்டி அந்த கட்டி தன்மைக்கு வந்துடும். அப்போ அவனுடைய விந்துவானது உடலை விட்டு வெளியேறுவ ஆகாது. உடலாகிய பிண்டம் ஒரு மனிதன் சாதனை மூலம் சுருக்கி வந்தால் சாதனையின் போது பிராணன் அசையாமல் அவன் உடலில் நிற்பான். சாதகனுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். சாதகன் அப்படின்னா அதை செய்யக்கூடிய நபரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த விஷயங்களை செய்யக்கூடிய சாதகன் அவனுடைய உணவை குறைச்சிக்கிறதுனால என்ன பயன்கள்னு பார்த்தோம்னா அந்த உணவை குறைச்சிக்கிறதுனால பல காம எண்ணங்கள் வர்றது தவிர்த்து போகுங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த விந்துவினுடைய எண்ணிக்கைகளும் குறையும். இப்படியெல்லாம் அந்த சாதகன் செய்தான் அப்படின்னா அவனுடைய உடலும் உள்ளமும் ஒடுங்கும். இந்த விஷயங்களெல்லாம் அவன் தாண்டிட்டான் அப்படின்னா விஷம் உண்ட நீலகண்டன் போல அவனுடைய உடலானது மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதன் பிறகு தான் ஒரு மனிதனுடைய உடல் காயகல்பம் ஆகுது. காயகல்பம் அப்படின்னா அவருடைய உடலை அழிப்பது அவ்வளவு சுழுவு இல்லைங்க. இப்படி தான் அந்த காலத்தில் வாழ்ந்த சித்தர்களுடைய உடல்கள் மிகவும் காயகல்பமாக இருந்தது. ஒரு மனிதனுடைய உடலில் மொத்தம் 96 உடல் தத்துவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்கிறாரு. அதாவது 25 பஞ்சபூத காரியங்கள், 5 வாசனாதிகள், 10 வாயுக்கள், 10 நாடிகள், 4 வாக்குகள், 3 மலங்கள், 3 குணங்கள், 5 சிவ தத்துவங்கள், 7 வித்யா தத்துவம், 24 ஆன்ம தத்துவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 96 உடல் தத்துவங்களை பற்றி திருமூலர் துல்லியமாக சொல்கிறாரு. இந்த 96 உடல் தத்துவமும் ஒருத்தன் கிட்ட செயல்படுது அப்படின்னா அவன் இந்த உலகில் சித்தன் என போற்றப்படுவான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருந்தது அப்படின்னா அவன் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்கிறாரு.
இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, திருமூலர் உடலை ஒரு கோவிலாக சொல்றாரு. அதாவது இந்த உடல் என்பது ஒரு சிவம். இந்த உடலை இயக்கணும் அப்படின்னா இந்த உடலுக்குள்ள இருந்து நம்மளுடைய உயிரானது இருக்கணும். அது இல்லை அப்படின்னா நம்ம பிணம் தான் அப்படின்னு சொல்றாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இவ்வளவு அருமையான விஷயங்களை கொடுத்த திருமூல சித்தர் சரியாக பிறந்த வருடம் யாருக்குமே தெரியலை. நானுமே பல ஓலைச்சுவடிகளில் அந்த விஷயங்களை பற்றி தேடி பார்த்தேன். ஆனால் நம்மளுக்கு அதற்கான சரியான விஷயங்கள் கிடைக்கவே இல்லை. அந்த விஷயங்கள் யாருக்குமே சரியாக தெரியலை. அடுத்ததாக திருமூலர் சொன்ன ஆன்ம ரகசியங்கள், ஆன்ம உண்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். அதாவது குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பை மேல் நோக்கி எழுப்பி எப்படி அட்டமா சித்து, அதாவது 8 சித்துகளை பெறுவது, கூடு விட்டு கூடு பாய்வது எப்படி, ஒரு உடல் அதாவது ஒரு தேகத்தை எப்படி காயகல்பமாக்குவது, இன்னும் பல மருத்துவ குறிப்புகள், ரசவாத குறிப்புகள், ஒரு மனிதனுடைய உடலை காகிதம் போல மாற்றி எப்படி காற்றுல மிதப்பது, அதுவும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய உடலை எப்படி உயரமாக்குவது, சின்னதாக்குவது எல்லாமே சொல்லிட்டு இந்த ஆன்ம ரகசியங்களில் சொல்லியிருக்காரு. அதை நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.